ஜெபிக்கிற அந்த நேரத்துல கூட ஆண்டவர் உனக்கு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவாரா? பிரச்சனையில மாட்ட விட நினைப்பாரா? பாருங்க, ஒரு மனுஷன் இருந்தானாம். இந்த மனுஷன் என்ன பண்ணானா, எப்போதுமே மலைகள் ஏறுவானாம். மலைகளை ஏறி நான் இவ்வளோ உயரத்துக்கு ஏறினா, நான் தான் இருக்கிறதுலே மிகவும் உயரமா ஏறினேன் அப்படின்னு சொல்லி எல்லார் இடத்துலையும் அவன் யூடியூப்ல காமிச்சு வீடியோ எடுத்து கொண்டு போய் காமிச்சு, பாருங்க நான் எப்படி ஏறினா பாருங்க, நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு போய் கொடி நாட்டிட்டு கம்பீரமா இறங்கி வருவானாம். ஒரு நாள் அவன் அப்படி மலை ஏறும்போது திடீரென்று இடறி கீழே விழுந்து விடுகிறான். மலையிலிருந்து விழுந்து கல்ல தாக்கி, மரத்துல தாக்கி, அங்க தாக்கி இங்க தாக்கி அவன் என்ன செய்கிறானா, வேகமாய் ஒரு மரத்துல அடிபட்டு அந்த மர கிளைகள் ஒன்றை பிடித்து கொண்டு காலு தொங்க விட்டுட்டு, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், கர்த்தாவே என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும், நான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன், எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்தானா. ரொம்ப நேரமா கையை தூக்கிட்டு இருக்க, ஆண்டவரே என்னால அது ரொம்ப நேரம் புடிச்சிட்டு இருக்க முடியல, எனக்கு சொல்றெல்லாம் வலிக்குது, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், உங்க 2 கையும் விட்டுடுப்பான்னு சொன்னாராம். அவன் ஆண்டவரே என்ன ஆண்டவரே, என்ன போய் நீங்க இந்த நேரத்துல போய் இந்த கையை விட்டுட்டா நான் கீழே விழுந்து செத்து போவேனே, கையை விடுன்னு சொல்றீங்களே, எனக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு இந்த மரம் தான், இப்ப நான் புடிச்சிட்டு இருக்கிறேன், என்னை எப்படியாவது தூதர்களை அனுப்பி காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது விடுவீங்க, நீங்க என் பக்கத்துல வாங்க, எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஜெபித்து கொண்டே இருந்தானா. ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன ஆண்டவரே ரொம்ப நேரமா ஜெபிக்கிறேன் பதிலே சொல்லல, மறுபடியும் சொன்னார், அவன் 2 கைங்களையும் விட்டுடுன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் இது என்ன, இது நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த நேரத்துல ஆண்டவர் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேன்றாரு, என் ஜெபத்தை கேட்க மாட்டேன்றாரு, எனக்கு அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இதாகி போயிட்டு அந்த ஆண்டு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காம, போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே அந்த மரத்தை பிடித்து கொண்டு வலி தாங்கி கொண்டே இருந்தானா. பொழுது விடிந்தது. பொழுது விடிந்து பார்க்கும்போதுதான் தெரிந்ததான் அவனும் மரித்து போய் இருந்தான். அவன் மரித்து போய் இருந்த அந்த இடத்துல போய் அவங்க ஜனங்களெல்லாம் இவனை தேடி காணமே என்று தேடிக்கொண்டு பார்த்தா, அந்த மரத்திலிருந்து அவன் தொங்குகிறதுக்கு அவன் காலுக்கும் இந்த பூமிக்கு 2 அடி மட்டும்தான் கேப் இருந்துதான். ஒருவேளை கர்த்தர் சொன்ன உடனே அவன் கைகளை விட்டு இருந்தா அவன் காப்பாற்றப்பட்டு இருக்கலாம். யாரோ அங்கிருந்து கத்தி நகர்ந்து போய் ஏதோ ஒண்ணு பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவன் ஆண்டோட வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல. தேவ பிள்ளைகளை சில வேலைகளை இக்கட்டான சூழ்நிலையில சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவார். ஆண்டவரே இது இப்படி செய்யலன்னா இப்படி ஆயிடுமே, அது செய்யலன்னா அப்படி ஆயிடுமே சொல்லிட்டு நாம சுய ஞானத்துல தான் செயல்படுமே தவிர கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம். தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்துல நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உனக்கு பலன் அப்பதான் இருக்கணும். கர்த்தர் சொன்னதுதான், அவ சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும், அவ சொன்னா அதுல ஒரு தர்மம் இருக்கும், அவ சொல்றாருன்னா நிச்சயம் அதுல ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு